புதுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்ததான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் 1981ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 5 ஏக்கரில் 43 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் சுமார் 52 பேருந்துகள் நிறுத்தும் வசதி, 3 இடங்களில் பயணிகள் காத்திருப்பு பகுதி, 2 கட்டண கழிப்பறைகள், இருசக்கர வாகன நிறுத்துமிடம், புறக்காவல் நிலையம் மற்றும் 60 கடைகள் உள்ளன. இது தவிர முறையான அனுமதியின்றி ஏராளமான கடைகளும் உள்ளன. மேலும் இந்த பேருந்து நிலையத்தில் இருந்து 255 வெளியூர் பேருந்துகளும் 138 புறநகர் பேருந்துகளும் தினசரி இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இப்பேருந்து நிலைய கட்டிடம் பலவீனமானதால் கட்டிடத்தின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுவதும் அதை தற்காலிகமாக சீரமைப்பதும் தொடர்கதையாகி வந்தது. இவ்வாறு சிமெண்ட் பூஜைகள் இடிந்து விழுந்து பலர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் பழைய பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக அரசு இந்த பேருந்து நிலையத்தை இடித்து கட்ட 18.90 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. இதற்கிடையில் 100 ஆண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தமிழக அரசு தரம் உயர்த்தியது. இருப்பினும் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் பல இடங்களில் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து பயணிகளுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு அதிமுக அரசு இதுக்கு சரி செய்வதற்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனது. இப்போ இந்த திமுக அரசு 2023ஆம் ஆண்டு 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்குது. இந்த நிதியெல்லாம் எங்கே போணுச்சு? ஏன் இவ்வளவு தாமதம்? பயணிகள் காத்திருப்பு பகுதி, கட்டண கழிப்பறைகள் சுகாதாரமற்று காணப்படுகிறது. கட்டணமில்லா சிறுநீர் கழிப்பறைகளும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் கழிப்பிட வசதி ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கழிப்பிட வசதியை கேட்டு இப்போ கோர்ட் வரையும் கூட போயிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு டெம்பரவரி கழிப்பிடம்லாம் வர்றதாக சொல்கிறாங்க. திடீர்னு மழை வெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மழையில் வெறும் சகதி ஆயிரும், மக்கள்லாம் நின்று பஸ் ஏற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். மேலும் தற்போது வெயில் காலம் என்பதாலும் போதிய குடிநீர் வசதிக்கான ஏற்பாடுகள் செய்து தரப்படவில்லை என்றும், இதில் 2 தண்ணீர் தொட்டிகள் மட்டும் வைத்துள்ளதால் அதுவும் சுகாதார சீர்கேடு உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாததால் பேருந்துகள் உள்ளே செல்லும் பொழுது அங்கு அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பத்தில் மோதி அதில் சில மின்கம்பங்கள் தற்பொழுது கீழே விழும் அபாயத்தில் உள்ளது. இதனை கண்ட பயணிகள் பெரும் அச்சத்தோடு செல்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கும் வெளியூர் பயணிகளுக்கும் குடிநீர் வசதி, இருக்கை வசதி, மின் விளக்கு, கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் காமராஜுடன் சத்தியம் செய்திக்குழு.